சிஎஸ்கேவுக்கு அடித்த ஜாக்பேட் முக்கிய வீரரை தட்டி தூக்கு போகும் சிஎஸ்கே அணி. இவ்வளோ நாள் எங்கடா வச்சுருந்தீங்க மூளையை, இப்போ தாண்டா யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் கரெக்டாக. ஸோ நமக்கு இதாண்டா வேணும் 2026க்கு சிஎஸ்கேவுடைய தரமான அணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ முக்கிய வீரர் எடுத்ததுனால சிஎஸ்கேவுடைய அந்த பிளேயிங் 11 வேறு மாதிரி மாசாக இருக்குங்க. ஸோ இதை தான் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. 2025 சீசன் ஒரு வெற்றிகரமான சீசனாக அமையலைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு ஒரு தரமான அணியை உருவாக்குறதுக்கான ஒரு சீசனாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா முக்கியமான வீரர்கள் எல்லாருமே வெளியே போகிறாங்க. ஸோ நமக்கு யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு அற்புதமான ஒரு டீமை செட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு டீமை தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து 2026 சீசன் நமக்கான ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு சீசனாக இருக்க போகுதுங்க. ஸோ அதனால தான் சிஎஸ்கே இனி தேவையில்லாத வீரரெல்லாம் தூக்கிட்டு முக்கியமான வீரரெல்லாம் குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க, குறி வச்சு எற போட்டு தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி தான் ஒரு முக்கியமான வீரரை குறி வச்சு தூக்கியிருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ நெருப்பு மாதிரி ஆடிட்டு இருந்தாருங்க கடைசி 2 போட்டி. ஸோ அந்த நெருப்பை வந்து ஏன்டா நம்ம விடணும், அந்த நெருப்பை தூக்கி நாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாத்தையுமே அணைய வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி யார் எடுக்க போகிறாங்க, ஸோ அப்படி யாருடா ஒரு தரமான வீரர் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்குங்க. ஸோ அப்படி தான் இருக்கக்கூடிய ஒரு இங்கிலாந்து அதிரடி மன்னன் நம்ம ஜானி பேர்ஸ்டோவை தாங்க சிஎஸ்கேனி எடுக்க போகிறாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா மும்பை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அறிவித்தாங்க. உள்ளே வந்தார், கடைசி 2 மேட்ச்சில் சும்மா வெடின்னு வெடிச்சாருங்க. அந்த வெடியை வந்து அங்கே போடாமல் சிஎஸ்கே பக்கம் போட்டிருக்காருங்க. ஏன்னா அவரை குறி வைக்கிறதுக்கு இப்போ அவரை தாங்க சிஎஸ்கேனி எடுக்க போகிறதா வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவர்கிட்டையும் டீல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை ஆக்ஷனில் நாங்கள் எடுக்க போகிறோம், சிஎஸ்கேனிக்கு நீங்கள் வரத்துக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு தேவை எப்போ முக்கியமான வீரர்களை கிடைக்கிறாங்களோ அப்படியே நம்ம தூண்டியில் போட்டு எடுத்துட்டா மட்டும்தான் நமக்கு கிடைப்பாங்க. அப்படி இல்லைனா நம்ம அசந்துக்கிற நேரத்தில் வேறு யாராச்சும் அடித்து தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக மும்பை கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க கொண்டு வந்தால் மட்டுமே போதாதுங்க, அவங்களால தக்க வைக்க முடியாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸான விஷயம். பிசிசிஐயும் ஐபிஎல் நிர்வாகமும் போட்ட ஒரு அதிரடி ரூலில் மும்பை அணி வசமாக சிக்கிட்டாங்க, சிஎஸ்கே குறி வச்சு தூக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி தான் ஜானி பேர்ஸ்டோ இப்போ செல்லமாக அவரை வந்து பிதாமகன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிதாமகன் விக்ரம் நடித்த பிதாமகன் படத்தில் எப்படி விக்ரமுடைய ஆக்டிங் எப்படி இருக்கோ, ஸோ அவருடைய பேஸு அந்த முகம் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி நம்ம ஜானி பேர்ஸ்டோ கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை வந்து ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவரை வந்து இனிமேல் நம்ம செல்ல பிதாமகன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பிதாமகனை சிஎஸ்கேன்னு எடுத்தாங்க அப்படின்னா எல்லாரையும் பிதாமகனை ஃபேஸை வச்சு சும்மா சிரிக்க வைக்க போகிறாருங்க. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருக்காங்க. ஃபயர் நெருப்பான ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா T20 வந்து நம்ம சிஎஸ்கேவிற்கு ஜேஎஸ்கே அந்த டீமுக்கு தாங்க நம்ம ஜானி பேர்ஸ்டோ வந்து ஆடிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் சிஎஸ்கே அணி ஏன் வந்து இவரை உள்ளே எடுத்துகிட்டு வரல, அந்த இடத்துல சும்மா அற்புதமாக ஆடிட்டு இருந்தார். அப்படி இருந்த ஒரு பிளேயரை வந்து ஆக்ஷன்லையும் எடுக்கலை, ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராகவும் எடுக்கலை. ஸோ அவரை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் நினச்சிட்டு இருந்தோம். பட் அவரை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ மும்பை அணி அவரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அடுத்த சீசனில் மும்பை வந்து இவரை எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த வார்னால் பாதியாக நிறுத்தப்பட்ட ஐபிஎல் போட்டிகள் மீண்டும் ரீஷெடியூல் செய்யப்பட்டு மீண்டும் போட்டிகள் அனைத்தும் தொடங்கப்பட்டது. தொடங்கினதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாம் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஜானி பேர்ஸ்டோவை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து ஐபிஎல் தள்ளி வச்சதுனால, ஸோ ஷெடியூலெல்லாம் மாற்றுறதுனால மற்ற டீமில் இருக்கிற அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய கண்ட்ரிக்கு விளையாட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால, ஸோ அதனால் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தாங்க. ஸோ அதனால் ஜானி பேர்ஸ்டோவை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போது அப்படி கொண்டு வர இந்த 2ஆம் பாதையில் கொண்டு வர வீரர்களை யாரையுமே வந்து தக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம் வந்து ஒரு அதிரடியான ஒரு ரூல்ஸ் வந்து போட்டாங்க. அந்த ரூல்ஸ்னால் சில முக்கியமான வீரர்கள் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க எல்லாரையுமே தக்க வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாம் உருவாகியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து மற்ற டீமுங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. சிஎஸ்கேவுக்கு அடித்த லக்கு வேறு யாருக்கும் அடிக்கலைங்க. அந்த முதல் பாதையில் நடந்த போதே ஒரு மினி ஆக்ஷன் நடத்தி ஒரு முக்கியமான 3-4 வீரர்களை வந்து தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவிற்கு ஒரு தரமான பிளேயிங் 11 இருக்குது. அந்த சின்ன ஓட்டி அடிக்கிறதுக்கு நமக்கு தேவை ஒரு அதிரடி ஹிட்டர், அதுவும் ஃபாரின் அதிரடி ஹிட்டர் வேணுன்றதுனால நாம் ஜானி பேர்ஸ்டோவை வந்து குறி வச்சுருக்கோம். இந்த மனுஷனை தூக்கிட்டா போதுங்க, நமக்கு அவரை வச்சு
வேறு மாதிரி சம்பவம் வந்து செஞ்சு நம்ம எல்லா டீமுக்குமே காட்டலாம். ஸோ அப்படி ஒரு பிளானை தான் சிஎஸ்கே நிர்வாகம் இருக்காங்க. ஒரு சில முக்கிய வீரர்களை தூக்கிட்டு முக்கியமான அதிரடி மன்னனை தூக்கி உள்ளே கொண்டு வந்து சிஎஸ்கே வந்து வேறு மாதிரியான ஒரு பிளேயிங் லெவனை செட் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் பிதாமகன் ஜானி பேர்ஸ்டோவை வந்து குறி வச்சிருக்காங்க. ஸோ ஜானி பேர்ஸ்டோவை சிஎஸ்கே அணி தட்டி தூக்குவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ அதே மாதிரி அவர் வந்தார் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி அவருக்கு ஃபுல் ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் ஓப்பனிங் ஆடுப்பா, உன் வேலையை வந்து பவர் பிளேல சும்மா சாத்துறது மட்டும்தான், நீ அடிக்கிற ஒவ்வொரு அடி சும்மா தரமாக இருக்கணும். ஸோ நமக்கு அந்த வேலையை மட்டும் நீ பண்ணி கொடுத்துட்டு போயிரு. ஸோ உனக்கான தேவையான எல்லா விஷயத்தையுமே நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணி அவருக்கு ஒரு தரமான சம்பவத்தை சொல்லி கொடுத்து அவரை உள்ளே எடுக்க போகிறாங்க. அவர் உள்ளே வந்தார்னா ஒரு ஃபயர் இன்னிங்ஸ் தான், ஃபயர் ஆட்டம் தான். அந்த ஃபயர் நெருப்பை வந்து எல்லா டீமுக்குமே காட்ட போகிறாருங்க. ஸோ அவர்கிட்ட இருக்கிற இந்த ஃபயரான ஆட்டத்தை கண்டிப்பாக சிஎஸ்கே அணி வரவேற்று அவரை வந்து சிஎஸ்கே அணி தட்டி தூக்குனா நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா டெவன் கன்வேக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸோ டெவன் கன்வே வந்து தூக்கிட்டு அந்த 6 கோடி ரூபாய் வச்சு இவரை எடுத்தார்னா ஒரு நல்ல அற்புதமான மூவாக இருக்கும். ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜானி பேர்ஸ்டோவை சிஎஸ்கே அணி தட்டி தூக்கினால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு இந்தியா ஏ வர்சஸ் இங்கிலாந்து லயனுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி நடக்க போகுதுங்க. ஸோ அதுக்கான பிளேயிங் லெவன் வந்து தரமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே நிறைய வீரர்கள் அதில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த 2வது டெஸ்ட் போட்டியில் ஸோ அந்த வீரர்கள் எல்லாருக்குமே ஓய்வு அளிக்கப்பட்டு மற்ற இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே உள்ள களமிறக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க எல்லாருமே மெயின் ஸ்குவாடில் வந்து இடம் பிடிச்ச வீரர்களை தான் இடம் பிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் போட்டியில் ரெஸ்ட் இருக்க போகுது. ரெஸ்ட் இருக்கிறதுனால மற்ற வெளியில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே சோதனை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க அப்படின்றத கம்பல்சரியாக வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த 2வது டெஸ்ட் போட்டியில் காட்ட போகிறாங்க. ஸோ அந்த காட்ட போகிற 2வது டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். ஸோ வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை வந்து இளம் இந்திய அணி வந்து ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு டீமை தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு அற்புதமான கேப்டன்சி, கருண் நாயருடைய அற்புதமான ஒரு டபுள் செஞ்சுரி, நம்ம சர்ப்ராஸ் கானுடைய ஒரு அற்புதமான 90, த்ருஜுரலுடைய ஒரு அற்புதமான 90. ஸோ அதுக்கப்புறம் ஜெய்சல் ஒரு பக்கம் குட்டி கேம்பியோ. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இளம் வீரர்கள் அற்புதமான தொடக்கத்தை கொடுத்து அற்புதமாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்திய அணி வந்து அற்புதமாக வந்து செட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுக்கப்புறம் இந்திய அணியை யார் வழி நடத்த போகிறாங்க, ஸோ இந்திய அணியின் அவங்களுடைய பிளேயர்ஸில் வந்து யாரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, யார் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. விராட் கோலியுடைய இடத்துக்கு கருண் நாயரை தான் ஃபுல் பண்ணி போகிறாங்க. ஸோ கருண் நாயர் தான் அந்த இடத்துல வந்து ஆட போகிறாரு. இங்கிலாந்து தொடரை வந்து எப்படி அப்ரோச் பண்ண போகிறாரு, அந்த 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியாவின் ஆதிக்கம் எப்படி இருக்க போகுது, ஸோ அடுத்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்கான பயணத்தை வந்து இந்திய அணி தொடங்க போகிறாங்க. ஸோ அதுக்கான முதல் சீரியஸ் தான். ஸோ இந்த சீரியஸ் எப்படி நடக்க போகுது, ஸோ எந்த மாதிரியான தொடக்கத்தோடு இந்திய அணி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இளம் அணியை வைத்து இங்கிலாந்து அணியை அந்த சொந்த மண்ணில் வீழ்த்த முடியுமா? கேப்டன் சுப்மன் கில், புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்ட சுப்மன் கில்லுடைய அந்த ஆட்டம் அந்த இடத்துல செல்லுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.